இப்போ எல்லா பொருத்தமும் பார்த்து திருமணம் செஞ்சாலும் அந்த திருமண பந்தம் நீடிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்போ பொருத்தம் பார்க்க வர்றவங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க? ஓகேங்க, ஆஸ்ட்ராலஜியில் வந்து 100%ல் 25% ஆஃப் விஷயங்கள் வந்துட்டு மேரேஜ் பொறுத்து இப்போ வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் மேட்சிங்க்கு நிறைய பேர் வராங்க. பட் அவங்க வரக்கூடிய ஒரு ஐடியா என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வராங்க அப்படின்னா, திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தமாக இருக்கும், நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிஸில் வராங்க. சில பேர் வந்து ஜாதகமே கொடுக்கறது கிடையாது. ஜாதகமே கொடுக்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட ராசி நட்சத்திரத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இப்படி இருக்குங்க, ஸோ அவங்களாவே சில பேர் டிசைட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் மாதிரி பொண்ணை பார்க்கணுமா, செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி பையனை பார்க்கணுமா, ராகுக்கு தோஷம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து டோட்டலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாடிய ஒரு ஹம்பக், ரைட்டுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ஒரு வாழ்க்கையை தீர்மானம் செய்ய முடியும்னா அது செய்ய முடியாது. பிறந்த நேரம் நாள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி முதல்ல அவங்களோட கட்டமைப்புகளை நம்ம கொண்டு வரலாம். கட்டங்களை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் அவங்களுக்கான பொருத்தம் என்னவோ அது பார்க்கணும். மேலாக ஒரு 10 பொருத்தத்தில் வந்து எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க. அவங்க டிவோர்ஸில் எண்ட் ஆகுறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மேரேஜ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சார்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறது கரெக்டாக இருக்கும்.